வணக்கம். இது தமிழ் குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. மோடி அரசுக்கு மிகப்பெரிய மரண அடி என்பது உச்சநீதிமன்றத்தால் கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம்னா நீதிபதிகள் லெவலுக்கெல்லாம் போல, உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் இருப்பார், ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ்லேயே என்னையா அது இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் ஆயா என்று சொல்லி பாஜக அரசு மேல்முறையீட்டுக்கு போன ஒரு விஷயத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகம். ஏனென்றால் மோடி அரசு சர்வதேச அளவில் ஒரு பெரிய ஊழலுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நீதிமன்றத்தில் போய் இந்த ஒரு விஷயத்தில் எப்படியாவது எங்களை வேற ஒரு ஆர்டரை கொடுத்துருங்க என்று இவர்கள் போனார்கள். உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறது, இது இங்கே வேலைக்காகாது, சொன்னது தான், நாங்கள் போட்ட ஆர்டர் தான் என்பதாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அரசினுடைய முடிவை நம்மூரில் இருக்கக்கூடிய அம்பானி உட்பட பலரும் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அம்பானி தன்னுடைய மகன் திருமணத்தை இப்போ இந்தியாவுக்குள்ளே நடத்த மாட்டார் அப்படிங்கிற வரைக்கும் இதில் லிங்க் பண்ண வேண்டியிருக்கோம் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகத்தில், மோடி அரசுக்கு கிடைத்த பின்னடைவு என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மோடி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது 2G முறைகேடு அப்படிங்கிறது தான் பெரிய லெவலுக்கு காரணமாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2Gக்கு எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏலம் விடாமல் விருப்பப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. திரு ராசா அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருக்கும்போது பல நிறுவனங்களுக்கு விரும்பப்பட்டவங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலைக்கற்றையை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இதில் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு அன்றைக்கி பெரிய லெவலுக்கு பலரும் கிணப்பிடாங்க. அன்னைக்கு சிஏஜியாக இருந்த வினோத் ராயில் தொடங்கி பலரும் அதை பெரிய லெவலுக்கு பிரச்சனையாக்கினாங்க. இதனுடைய நீட்சியாக தான் இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் ஒரு 10 வருஷமாக தலைமறைவாக இருக்கார் இல்லையா, அவரில் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடின்னு பெரிய கூட்டமே எல்லாம் உட்கார்ந்தாங்க. நாட்டு நாசமாக போயிருச்சு, மொத்தத்தையும் இவர்களை ஒழித்தாக வேண்டும்னு வழக்கெல்லாம் நடந்துச்சு போச்சு வந்துச்சு. இந்த வழக்கு என்பது வழக்காக நடந்து 2012 உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு 122 கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. லைசன்ஸை அவர்களுக்கு 2G ஒதுக்கப்பட்டதை கேன்சல் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்தியாவில் அதாவது நீங்கள் இந்த மாதிரி அலைக்கற்றையை ஒதுக்கீடு செய்கிறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு தெரிவித்து பொதுவாக ஏலம் விட்டு தான், ஏலத்தில் யாரை பிட் பண்ணி அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகணும், நீங்கள் நினைக்கிற கம்பெனிக்கெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு 2012 ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாஜக அன்னைக்கு அதை கொண்டாடியது. கரப்ஷன், ஊழலை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான தீர்ப்பு இதை தாங்க வரவேற்கிறோம். இது மன்மோகன் சிங் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி அப்படின்லாம் அன்னைக்கு இருந்த பாஜக பல விதத்திலையும் பேசிச்சு, பல விதமான டிசைனாக அன்னைக்கு உருட்டினார்கள். இன்னைக்கு அந்த தீர்ப்பு எது, நீங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு நீங்கள் மட்டும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு லைசன்ஸுக்கு காசு கொடுக்கக்கூடாது, டெண்டர் கொடுக்கக்கூடாது என்கிற தீர்ப்பை, எங்களுக்கு அந்த தீர்ப்பில் சில விஷயங்கள் புரியல, அதை கொஞ்சம் மாற்றணும் என்று கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து 12 ஆண்டுகள் கழித்து மோடி அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. எதுக்குன்னா, பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்டில் 150 கோடி ரூபாய் பணம் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு சேட்டிலைட்டில் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுக்கு அந்த டெண்டரை அவங்க நினைக்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது பாஜக அரசு. அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஊழல் முறைகேடாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் உச்சநீதிமன்றம் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. லைவ்லால நம்ம ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். மிஸ்கன்சீவ்டு, சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி ரிஜெக்ட்ஸ் சென்டர்ஸ் அப்ளிகேஷன் டு கிளாரிஃபை 2G கேஸ் வெர்டிக்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம ஆட்களுக்கு தான் உணர்ந்து தேச பாதுகாப்பு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க இல்லையா, அதனால இவங்க என்னென்னு போய் பெட்டிஷன் போடுறாங்க. நீங்கள் தீர்ப்பில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, இதில் குறிப்பிட்ட 3 பேராகிராஃப் எங்களுக்கு புரியல. அதே போல் சில முக்கியத்துவம் வாய்ந்த கேசஸில் நாங்கள் ஏலம் விடாமல் நாங்களே ஒரு ஆர்டர் மூலயமா இந்த கம்பெனிக்கு விட்டுக்கிறோன்னு விட போகிறோம் அப்படின்னு போய் உச்சநீதிமன்றத்தை இவர்கள் நாடுகிறார்கள். அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் எப்பயுமே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பதிவாளர்கிட்ட தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். அதை ஏற்றுக்கிறது, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரெஜிஸ்ட்ரியில் பார்த்துப்பாங்க.
அது எந்த ஜட்ஜஸ் கலாட்டாது அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸினுடைய கைடன்ஸின் படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரி அதை ஏற்றுக்கிட்டா தானே அந்த கேஸு போய் யாராவது ஒரு ஜட்ஜிட்ட லிஸ்ட் ஆகும். உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அதை சொல்லியிருக்கிறார். ஸ்டேட்டிங் தட் த அப்ளிகேஷன் வாஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, 2012 ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது என்று ஒரே இதில் எடுத்த உடனே அதை அவர் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடியது டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் எனி ரீசனபிள் காஸ் ஃபார் பீயிங் என்டர்டெயின்டு. இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்கு உரிய எந்த காரணத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. அதை வந்து அப்போ எதுவுமே இல்லாமல் எதுக்கு ஒரு மனுவை நீங்கள் போடுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அண்ட் ரெஃப்யூஸ் ஆஸ் ரிசீவ் இட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டர் 15 Rule 5 ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013. 2013 உச்சநீதிமன்றத்திற்கு என்று சில சட்ட விதிமுறைகளை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதனுடைய 15வது பிரிவில் இருக்கக்கூடிய 5வது விதியின்படி நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒரு இதை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறதுன்னு அவர் லா பேசியிருக்கிறார். யாருக்கிட்ட? மோடி கவர்மெண்ட் கிட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் லா பேசியிருக்கிறார். இதன்படி நான் இதை நிராகரிக்கிறேன், இதில் போதுமான விஷயங்களை நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த ப்ரொவிஷன் படி பார்க்கும்போது முதல்ல அந்த சட்டம், அதாவது கவர்மெண்ட்டே வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்பதற்கான சட்டம் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட உண்மையான அல்லது ஏற்கத்தக்க காரணம் இல்லாத பட்சத்தில், சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணலாம் என்பது. இதில் இன்னொரு ப்ரொவிஷன் என்னென்னா, அடுத்த 15 நாட்களுக்குள் இந்த நிராகரித்ததை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுவதற்கும் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே போல் அதாவது இன்னொரு 15 நாளைக்குள்ளே ஒரு வேளை யாராவது ஜட்ஜிக்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை ஏற்றுக்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்னமோ சட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மோடி இப்போ எலெக்ஷன் பேச்சில் எரும மாட்டை திருடுவாங்க காங்கிரஸ்ங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அவர் இப்போ இதெல்லாம் பார்க்குற லெவலுக்கு இருக்க மாட்டார். அதிகாரிகள் என்ன பண்ண போகிறாங்கிறது ஒரு கொஷின். இதை ஒரு பக்கம் வச்சோன்னா 12 வருஷம் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை மறுவிசாரணை அல்லது மறுசீராய்வு அல்லது அதில் விளக்கம் வேணும்னா 12 வருஷம் கழித்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுவே சந்தேகத்தை கிளப்புது என்று மோடி அரசை நோக்கி பதிவாளர் பதிவு செய்திருக்கிறார். ரெஜிஸ்ட்ரார் ஆல்சோ அந்த விஷயத்தையும் அவர் சைட் பண்ணுறாரு. மே மாதம் 10ஆம் தேதி 2012 இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கு முன்பாகவே வழங்கப்பட்டது. மே மாதம் போடப்பட்ட ரெவ்யூ பெட்டிஷனை அன்றைக்கு இருந்த அரசு திரும்ப வாங்கிருச்சு. அப்போ ரெவ்யூ பெட்டிஷனை நீங்கள் வாபஸ் வாங்கி 12 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு என்ன கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயமோ, இவ்வளவு லாங் லேப்ஸ் ஆஃப் டைம், நீண்ட காலத்துக்கு பிறகு இதை ஓப்பன் செய்ய சொல்லி அதே மாதிரியான விஷயத்தை ரெவ்யூ பெட்டிஷனில் இருந்ததையே திரும்ப விசாரிக்க சொல்லி கொண்டு வருவது என்பது சந்தேகத்தை கிளப்புகிறது. இது வந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்க வல்லது அப்படின்னுட்டு அவர் பதிவு செய்கிறார். பிப்ரவரி 2012 தீர்ப்பு வருது. அதற்கு பிறகு தான் 2G ஸ்பெக்ட்ரம் இதுக்கு முன்னாடி முதல்ல வரவருக்கு முன்னுரிமை அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் எந்த கம்பெனி ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு நாங்கள் அந்த டெண்டரை கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த முறை இருந்தது. அதை காலி பண்ணிட்டு தான் அன்றைக்கி 122 நிறுவனங்களுடைய லைசன்ஸ் சச் நான் கமர்ஷியல் யூஸ் வுட் ஸ்கொயர்லி ஃபால் வித் தி ஸ்கோப் ஆஃப் சப்சர்விங் த காமன் குட். மக்களினுடைய மிக அதிகமான விஷயங்களுக்கு நன்மைக்காக விஷயங்களை செய்யும்போது விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பெட்டர் ஆகாது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியது, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு வந்துடுவாங்கல்ல, பாதுகாப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி, மக்களுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, டிசாஸ்டர், இதுக்கானதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் அவங்க தெளிவாக ரெஜிஸ்ட்ரி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மோடி அரசுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத ஷாக்கை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுக்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துடலாம். இதில் எங்கே மோடியினுடைய ஊழல் திட்டம் இருக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். எக்கனாமிக் டைம்ஸில் 2012 அவர்கள் தீர்ப்பு வந்தப்போ போட்டிருந்த இதை பார்க்குறோம். 2G SC ஸ்குவாஷஸ் 122 லைசன்சஸ் இஷ்யூட் அண்டர் ஏ ராஜாஸ் டென்யூர். ராசா மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 122 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸை ஒரே அடியாக உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2008 காலகட்டத்தில் அவர் இருந்தப்போ இதில் 5 வெளிநாட்டு கம்பெனிகளும் அடக்கம். உதாரணத்துக்கு நார்வேவோட டெலினார், அபுதாபியினுடைய எட்டி சேலட் போன்றவங்களும் கூட இன்றைக்கு
கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும்னு 2012 இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா, இதில் வந்து ப. சிதம்பரம் அவர்களுக்கும் உள்ள சம்மந்தம் இருக்கா, ஹோம் மினிஸ்டர் அன்றைக்கி ஒரு உள்துறை அமைச்சர், அவருக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அன்றைக்கி ஒரு ப்ரேயராக வச்சுருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதிலெல்லாம் பெருசாக தலையிட்டுகளை ஜிஎஸ் சிங்வி மற்றும் ஏகே கங்குலி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு தான் இது தொடர்பான விஷயங்களில் அன்னைக்கு அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருந்தாங்கிறத பார்க்குறோம். அப்போ 122 கம்பெனிஸை காலி பண்ணதுக்கு எதிராக மோடி அரசு இப்போ ஏன் முடிவுக்கு வருது? அதாவது அன்றைக்கு அது இருந்தபோது அது ஊழலுக்கு வழிவகுக்கும்னு இதே பாஜக பேசியது. உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்ததும் வரவேற்றது இதே பாஜக. இன்றைக்கி போயிட்டு அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி நாங்கள் செய்கிறோன்னா, அப்போ உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் சொன்ன ஸ்டாண்டபடியே ஊழல் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கா? யாருக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட பணக்காரர்களுக்கு லைசன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலுக்கு பணத்தை ஆட்டைய போடுறதுக்காக இதை செய்கிறீங்களாங்கிற கேள்வியை மோடியை பார்த்து நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இப்போ தகவல் ஒலிபரப்புத்துறை, தொலைத்தொடர்பு அமைச்சகம் எதாக இருந்தாலும் தலைமை வந்து மோடி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ இதற்கு தான் ஒரு டீட்டெயில்டாக யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், அம்பானி இந்த முடிவை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத த நியூஸ் லாண்ட்ரி உண்மையிலேயே மிக தீவிரமாக ஆய்வு செய்து ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் ஆர்டிக்கலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்குறோம். பாரதி குரூப்ஸ் ₹150 crore டொனேஷன், பாண்ட் டொனேஷன் டு பிஜேபி கோஇன்சைடட் வித் மோடி கவர்மெண்ட்ஸ் டெலகாம் யூ-டர்ன் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். என்னங்க ஆச்சு? மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து 9 வருஷமாக நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ நமக்கு கேள்வி எழும் இல்லையா? அதுக்கு சிம்பிளான பதில், பாரதி குரூப் அப்படிங்கிறதும் 150 கோடி எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது தான் அடிப்படையான பதிலாக இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா 2 ஸ்டெப்பாக சேட்டலைட் மூலமாக இந்த ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகளை பயன்படுத்துவது ப்ராட்பேண்டில் அப்படிங்கிற விஷயத்துக்கு முறையாக டெண்டர் விடுகிறார்கள். டெண்டர் விடுவதற்கு பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. அந்த ஆர்டரோடு சேர்த்து கடந்த ஆண்டு டெலிகாம் பில் அப்படின்னு ஒரு பில்லையும் கொண்டு வராங்க. அந்த பில்லின் படி 2023 டெலிகாம் பில்லின் படி பலரும் கூட ஸ்பெக்ட்ரம் அலாகேஷனுக்கு நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு ஆளை வந்து நாங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் 2 ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கு. யாருன்னு பார்த்தா யூடெல்சாட் ஒன்வெப் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க என்று எடுத்துக்கொண்டால், ஏர்டெல் நிறுவனத்தினுடைய தலைமை, அதனுடைய பேரண்டல் பாடியாக இருக்கும் பாரதி அவங்க என்டர்பிரைசஸ். 2வது UK கவர்மெண்ட், நம்மளுடைய இங்கிலாந்து அரசு இருக்கு இல்லையா, அவங்களுடைய கவர்மெண்ட்டுமே கூட இதில் குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர் வச்சுருக்கு. அதே போல் சாஃப்ட் பேங்க்கு, அதே போல் மற்ற நிறுவனங்கள், இது இல்லாமல் பலரும் கூட இதில் ஒன்றா இது கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2023 டிசம்பரில் இந்த அதாவது இன்னும் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவசரமாக இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. சேட்டலைட் ஸ்பெக்ட்ரத்தை நாங்கள் ஆர்டர் போட்டே பாஸ் பண்ணிடுவோம், ஆக்ஷனுக்கு போக மாட்டோன்னு. இப்போ என்ன, மோடி அரசுக்கு நல்லா தெரியும், இதை கொண்டு வந்தோன்னா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு நம்மளை போட்டு பொழந்துரும்னு தெரியும். எனவே என்ன செய்கிறார்கள், 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதுதானே இன்றைக்கி இவங்க ஏலம் விடாமல் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறது. எனவே அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததில் விளக்கம் கேட்டு அதில் நாங்கள் மாற்றி நாங்களே அலாட் பண்ணிப்போம்னு போட்டு ஒரு ரெவ்யூ பெட்டிஷனை தூக்கிட்டு அவசரமாக மோடி கவர்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது. அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் இப்போது சொல்லியிருக்கிறார், இதை அட்மிட்டே பண்ண முடியாது, இந்த பெட்டிஷனை கொண்டு போவாங்க, ஏற்கனவே இருக்கிறது தான், இருக்கிற சட்டம் தான், நீங்கள் அதுக்கு உட்பட்டு செயல்படுன்றதுனா செயல்படுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது அவர் லீகலாக இதை அலோவ் பண்ண முடியாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ லைசன்ஸையும் வாங்கி ஸ்பேஸ் ஆத்தரைசேஷன் இது எல்லாத்துக்கும் அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கும் ஒரே ஒரு கம்பெனி தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்களுக்கு எதிரான நிறுவனங்கள் இருப்பாங்கல்ல, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு எதிராக மற்ற கம்பெனிஸும் இருப்பாங்க இல்லையா, அப்படி வர்றதில்ல 2 பேர் இப்போ சண்டைக்கு வராங்க. ஏர்டெல் கம்பெனிக்காரனுக்கு நீ வந்து இதாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன தக்காளி தொக்கான்னு ரிலையன்ஸ் நிறுவனமும் வோடஃபோன் நிறுவனமும்
மோடி அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்த சட்டத்துக்கு எதிராக பலவிதமான குவரிஸை எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இதை சட்ட ரீதியாக கூட அடுத்த கட்டத்துக்கு சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து ரிலையன்ஸ் ஜியோவில் இருக்கிறாங்க. எலான் மஸ்கோட ஸ்டார் லிங்க்குக்கே கொடுக்காம இவங்க கொண்டு போய் யூகே கவர்மெண்ட்டுக்கு, பாரதி என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க அத்தனை பேரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்கிற கேள்வியை தான் நகர்த்துறாங்க. ஏப்ரல் 2023 எப்படி அலாட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணும்போது கருத்துக்களை பலரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் அமேசான், ஸ்டார்லிங்க் இவங்கெல்லாம் இதற்கு எதிராகவே பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெய்தர் ரீசனபிள் நார் ஜஸ்ட் ஆர் ஃபேர், இட் இஸ் எ ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னு இப்போ இந்த இதை வாங்கியிருக்கக்கூடிய பாரதி சொல்கிறாங்க. ஜியோ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் க்ரூஷியல் டு என்ஷூர் தட் ஸ்பெக்ட்ரம் அசைன்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் நெட்வொர்க்ஸ் ஆஃபரிங் கம்பெட்டிங் சர்வீசஸ் ஆர் யூனிஃபார்ம் அண்ட் ஃபேர் வித்தவுட் கிராண்டிங் எனி ஸ்டேக் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது நீங்களே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு அதிகமாக வேலை பார்த்து கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் ஆக்ஷன் தான் சரியான விஷயமாக இருக்கும். யாரால் முடியுதோ, யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க ஏலத்தில் எடுத்துக்கிட்டோம் என்று அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த சட்டத்துக்கு அதாவது எதிரான கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்குறோம். ரிலையன்ஸ் வந்து இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் KS ராதாகிருஷ்ணன் அவர்களை வச்சுக்கிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேசஸில் அந்த காலகட்டத்தில் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜாகவும் இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கருத்தும் சொல்லியிருக்கிறார். ஆக்ஷனிங் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸிஸ்டிங் சிஸ்டமாக இருக்கும்போது நீங்கள் வந்து சேட்டலைட் பேஸ்டு ஸ்பெக்ட்ரம்க்கும் அதை தான் விடணும் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு, கீழே இருந்து கொடுத்தாலும் சரி, ப்ராட்பேண்டை சேட்டலைட்டில் கொடுத்தாலும் வித்தியாசம் இல்லை, டெக்னாலஜி தான் மாறுதே தவிர அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், ஃபங்க்ஷனிங் ஒன்று தான், எக்ஸிக்யூஷன் ஒன்று தான். எனவே நீங்கள் அப்படியெல்லாம் பிரித்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது, ஏலம் விடணும் என்று உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியினுடைய லீகல் ஒப்பீனியனை வாங்கி கொண்டு போய் ரிலையன்ஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதையுமே கண்டுக்காமல் மோடி கவர்மெண்ட் திட்டமிட்டபடி 2023 நியூ டெலிகம்யூனிகேஷன் பில்லை கொண்டு வந்து எப்போ வேணாலும் நினைக்கிற நேரத்தில் நாங்கள் இணையதளத்தை நிறுத்தி வைப்போம், யாரை வேணாலும் கண்காணிப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேட்டலைட்ஸ் பேஸ்டு சில விஷயத்தை ஆக்ஷனே இல்லாமல் நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு விற்றுருவோன்னு ஒரு பில்லையே கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அவர் தான், ரயில்வேக்கும் அவர் தான் இப்போ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ரயில்வே அமைச்சர் எப்படி இருக்கிறாருங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஆந்திரா பக்கம் ஒரு ஆக்சிடெண்ட், 2 ட்ரெயினும் மோதிச்சு. அவர் மினிஸ்டர் என்ன சொன்னார், இந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு அந்த லோக்கோ பைலட் இருக்காங்கல்ல, அவங்க IPL மேட்ச் பார்த்துட்டே கொண்டு போய் மோதிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ விசாரணை நடத்தி அப்படின்னு ஒன்று நடக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அமைச்சராக இருப்பீங்கிறது உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் தான் தொலைத்தொடர்புக்கும் அமைச்சர். அவர் அன்றைக்கி பல விஷயங்கள்லாம் இதில் பேசுகிறாப்புல. இதில் என்னென்னா 143 MPயை சஸ்பெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே வரட்டிட்டு இவங்களா அந்த பில்லை பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வாய்ஸ் ஓட்டில் தான், அது கூட டிசம்பர் 20 லோக்சபாவில் பாஸ் ஆச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் இந்த குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதில் கையெழுத்தும் போட்டாங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க மேலே போயிருக்காங்க. இதில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது, பாரதி ஏர்டெல் நவம்பர் 9 100 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறது. 4 நாட்கள் கழித்து நவம்பர் 13 பிஜேபி அதை பணமாக மாற்றிக்கிச்சு. அதுக்கு அடுத்தது நவம்பர் 21 இவர்களுக்கான இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு 2024 ஒரு 50 கோடியை வாங்கி பாஜகவுக்கு கொடுத்து, பாஜக ஜனவரியில் அந்த இதை காசாக மாற்றிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாஜக என்கிற கட்சிக்கு பாரதி ஏர்டெல் கொடுத்த 150 கோடிக்கும் அவர்களுக்கு சேட்டலைட் 5Gக்கான அந்த உரிமையை கொடுத்ததற்கு, டெண்டரை கொடுத்ததற்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எல்லோரும் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை பகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முழுக்க முழுக்க பாஜக மோடி அரசு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய
படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறது. டெக்னிக்கல் ரீதியாக நம்ம விஞ்ஞான ஊழல்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளில் இது எப்படி ஆக போகுது, உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளரே இதை உள்ள அனுமதிக்கலைன்னா அந்த அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அரசு அடிப்படை கூட புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.